இப்ப நம்ம பார்க்க போற விட்ஜெட் பேரு பேக்ட்ராப் ஃபில்டர்ன்னு சொல்லுவாங்க. பேக்ட்ராப் ஃபில்டர்னா என்ன? பேசிக்கலி இது ஒரு ஒரு ஏரியாவ பெயிண்ட் பண்ற மாதிரி. ஸோ இட் அப்ளை த ஃபில்டர் டு எக்ஸிஸ்டிங் பெயிண்டட் கன்டென்ட் டு மேக் இட்ஸ் பிளர்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த லெட்டர் ஃபுல்லாவே வந்து பேக் ட்ராப் ஃபில்டர்ன்னு இருக்கா? இந்த ஏரியா ஃபுல்லாவே நான் ஒரு கண்டெய்னருக்குள்ள வச்சிருக்கேன்னு அர்த்தம். இது வந்து சைல்ட் கண்டெய்னர் சொல்லுவாங்க. இந்த கண்டெய்னர் ஃபுல்லா எனக்கு பெயிண்ட் ஆகணும். அது தாண்டியும் எக்ஸெப்ஷன் ஏரியா ஃபுல்லாவே வந்து நான் குடுத்த ஏதாச்சும் டெக்ஸ்டைல பெயிண்ட் இல்ல ஏதாவது கலர் குடுத்துருவேன். அது வந்து பிரிண்ட் ஆகுதுன்னா ஆகலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது என்ன சொல்லும்னா, இப்போ வந்து ஒரு ஏரியாவ வந்து நீங்க பேரண்ட் ஆர் யுவர் ஆன்செஸ்டர் விட்ஜெட் கிளிப்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியா வந்து உங்களுக்கு வந்து ஃபில்டர் அப்ளை ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இல்ல அப்ளை ஆகல அப்படின்னா, அது வந்து இட்ஸ் வில் அப்ளை ஃபார் எவ்ரி ஸ்கின். ஃபுல் ஸ்க்ரீனுக்குமே நீங்க குடுத்த அ கன்டென்ட் வந்து அப்ளை ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் நத்திங் பட் ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் ஏரியாவ வந்து இமேஜ், ஒரு ஏரியா ஏதாவது இருக்கட்டும். எதையாவது உங்களுக்கு சேஞ்ச் பண்றதாவது இருக்கட்டும், பிளர் ஆக்கி காமிக்கிறதாவது இருக்கட்டும், எது பண்றதா இருந்தாலும் அது சைல்ட் கண்டெய்னருக்குள்ள பண்றது மாரி அர்த்தம். மீதி இருக்கிற எக்ஸெப்ஷன் ஏரியா ஃபுல்லா வந்து ஆல்ரெடி நீங்க என்ன பிரிண்ட் பண்ணணும்னு நெனச்சீங்களோ அது பிரிண்ட் ஆயிடும். கலர் குடுத்தா கலர் ஆயிடும். ஸோ நம்ம வந்து ஒரு லெட்டரையும் அது பெயிண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃபுல் ஏரியாவையும் வந்து ஏதாச்சும் ஒரு ரேண்டம் நம்பர்ஸ் இல்ல ஏதாவது வேர்ட வச்சு நம்ம வந்து ஃபுல்லா வந்து அ அந்த ஃபுல் ஸ்க்ரீனயே கவர் பண்ணலாம். ஸோ இப்ப நம்ம ப்ரோகிராம்க்குள்ள போலாம். ஸோ இதுக்கு நம்ம வந்து 2 விஷயம் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்றது வந்து நார்மலா நம்ம இம்போர்ட் பண்ற மாரி டாட் வந்து சாரி நார்மலா ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ற மாரி பேக்கேஜ வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். பேக்கேஜ் பேக்கேஜ் ஃப்ளட்டர் மெட்டீரியல் டாட் அப்படின்னு சொல்லிட்டு இம்போர்ட் பண்ணேன். இன்னொரு விஷயம் வந்து நம்ம என்ன இம்போர்ட் பண்ணோம்னா, டாட் யூஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கு. அத வந்து நம்ம இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ வந்து ஒரு டிசைன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஸோ யூஐ டாட்ன்னு சொல்லிட்டு தனி பேக்கேஜ் இருக்கு. அத வந்து இம்போர்ட் பண்ணோம். ஸோ இத இம்போர்ட் பண்ணி முடிச்ச உடனே நம்ம வந்து வைட் மெயின்ல நம்ம ஒரு ப்ரோகிராம ரன் பண்ணணும். ஸோ ரன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குடுக்குறேன். ஸோ ரன் ஆப். இந்த ரன் ஆப்க்குள்ள வந்து மை ஆப் அப்படின்னு சொல்லிட்டு மை ஆப்ன்னு சொல்லிட்டு ப்ரோசஸ் பண்றேன். ஓகே. சாரி. மை ஆப் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். தென் இது கொடுத்து முடிச்ச உடனே இப்போ வந்து நம்ம ஆம், கிளாஸ் வந்து நம்ம குடுக்கணும். ஸோ கிளாஸ்ல வந்து நம்ம என்ன குடுத்துருக்கோம்? மை ஆப்ன்னு தான் குடுத்துருக்கோம். ஸோ மை ஆப்ன்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணேன். எக்ஸ்டெண்டட். இப்ப என்ன பண்ணோம்? நம்ம வந்து எது யூஸ் பண்றோம்னா, ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் தான் வந்து யூஸ் பண்றோம். ஸோ வந்து எக்ஸ்டெண்டட் ஸ்டேட் பிளஸ் ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஸோ பண்ணி முடிச்சிட்ட உடனே இப்ப என்ன கொடுக்கணும்னா நம்ம வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். கான்ஸ்டன்ட் என்ன கொடுக்குறோம்? மை ஆப்ன்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மை ஆப். ஸோ இதுல என்ன இருக்கணும்? நான் எனக்கு வந்து கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ கீ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். கீ 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 தென் கண்டிஷன்ல கீ கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே தான். இதை முடிச்சிட்ட உடனே நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். சூப்பர். இதுலயும் நம்ம வந்து கீ கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ கீ தென் வந்து அது அகெயின் கீ நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். பண்ணி முடிச்சிட்ட உடனே இது வந்து நம்ம கிளாஸை வந்து டிரைவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஓவர் ரைட் கொடுக்கணும். ஸோ ஓவர் ரைட் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இப்போதான் வந்து நம்ம விட்ஜெட்டை வந்து டிக்ளேர் பண்ணணும். ஒரு பில்டிங்கை வந்து நான் வந்து பில்ட் பண்ண போறேன். ஸோ விட்ஜெட் பக்கத்துல பில்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இதுக்குள்ள வந்து என்ன பண்ணணும்னா பில்ட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அதுலயும் வந்து அகெயின் வந்து கான்டெக்ஸ்ட் இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம பில் பண்ண போறோம். என்ன வந்து பில் பண்ண போறோம்னா ரிட்டர்ன்ல வந்து நான் எப்பயுமே கொடுக்குற மாதிரி மெட்டீரியல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ரிட்டர்ன்ல மெட்டீரியல் மெட்டீரியல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு
நான் வந்து டிக்ளேர் பண்றேன். இந்த மெட்டீரியலுக்குள்ள எனக்கு சர்டெயின் ஃபங்ஷன்ஸ் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். இந்த ஹோம்ல என்ன குடுக்குறேன்னா, டைரக்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு குடுக்கணும். டைரக்ஷனாலிட்டி எதுக்குன்னா, அது எந்த டைரக்ஷனல் வந்து உங்களுக்கு மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு வந்து இருக்கு. ஒரு டெக்ஸ்ட்டா இருக்கட்டும், ஒரு அ என்ன நீங்க உள்ள என்ன குடுக்குறீங்க பாடிக்குள்ள, அது வந்து டைரக்ஷனல் மூலியமா இதாகும். ஸோ இதுல சைல்டுல நான் என்ன குடுக்குறேன்னா, ஃபர்ஸ்ட்டு சாரி இதுக்கு நம்ம சைல்டு வேண்டாம். இது ஸோ இங்க நம்ம என்ன குடுக்க போறோம்னா, ஒரு டெக்ஸ்ட் டைரக்ஷன் வந்து குடுக்க போறோம். ஸோ டெக்ஸ்ட் டைரக்ஷன் வந்து குடுக்க போறோம். இந்த டெக்ஸ்ட் டைரக்ஷன்ல வந்து நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்ட வந்து டிக்ளேர் பண்ண போறேன். ஸோ இது வந்து இங்க டெக்ஸ்ட்ன்னு குடுத்துருக்கேன். இங்க டெக்ஸ்ட் LTR அப்படின்னு சொல்லி நான் தரேன். தென் இது எது பண்ணேன்னா, டூ செட் த டெக்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்ட வந்து நீங்க செட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிக்ளேர் பண்றதுக்காக இது குடுத்துருக்கேன். இது கீழ வந்து நான் சைல்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். சைல்டு வந்து எப்பவுமே சாக் ஃபோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். இப்ப தான் நம்ம வந்து சாக் ஃபோல்ட்ல போட போறோம். ஸோ இப்ப என்ன பண்ணுவேன், இப்ப வந்து நம்ம வந்து சைல்டுக்குள்ள வந்து ஒரு பாடி பாடி ஃபங்ஷன வந்து போட போறோம். ஸோ பாடி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாடிக்குள்ள நம்ம இப்ப என்ன யூஸ் பண்றோம்னா, ஸ்டாக் ஸ்டாக்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்டாக் ஃபங்ஷன யூஸ் பண்ணிட்ட அப்புறம் இப்பதான் நம்ம வந்து இந்த ஸ்டாக்குள்ள ஒரு ஒரு சில்ட்ரன வந்து பேஸ் பண்ணுவோம். இந்த சில்ட்ரனுக்குள்ள தான் விட்ஜெட் வந்து நம்ம இப்ப குடுக்க போறோம். என்ன குடுக்க போறோம்னா, டெக்ஸ்ட்டா குடுக்கணும்னா குடுத்துக்கலாம். இமேஜா நீங்க குடுக்கணும்னா, அதுவும் ஃப்ளோ பண்ணி குடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து எனக்கு ஒரு கிரிஃப் மாரி வேணும். அது மாரி இருக்குன்னா, யூஆர்எல் பேஸ் பண்ணி குடுக்குற மாரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டாக்ல வந்து என்ன குடுக்க போறோம்னா, இப்போ ஒரு சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ சில்ட்ரன் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சில்ட்ரன்ல பேஸ் பண்ணி இப்போ என்ன கொடுக்க போறோம்னா லிஸ்ட் மாதிரி சும்மா என்னெல்லாம் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்க போறேன். இதுக்குள்ள என்ன கொடுக்குறோன்னா விட்ஜெட்டை வந்து நான் வந்து தரணும். ஏன்னா நம்ம விட்ஜெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ விட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்க தரேன். தந்த பிறகும் இப்போ வந்து இந்த பிராக்கெட் போட்டுக்கலாம். இது போட்ட உடனே இப்பதான் நம்ம வந்து லிஸ்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போறோம். நம்ம லிஸ்ட்டை வந்து கண்டெயின் பண்ண போறோம். டெக்ஸ்ட்டுக்குள்ள என்ன கொடுக்க போற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏதாவது ரேண்டமா 0 அப்படின்னு சொல்லி குடுக்கலாம். இப்போ 1ன்னு சொல்லி குடுக்குறதான்னு குடுக்கலாம். நம்ம சும்மா 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ 0 எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். எப்படின்னா வந்து 0 எப்படி இருக்குன்னா, ரிப்பீட்டட் மோடுல இருக்கும். ரீப்ளேசபிள் மோட் மாரி இருக்கும். எவ்வளோனா நீங்க எவ்வளோ வேணுமோ குடுத்துக்கலாம். சும்மா வந்து 10,000 அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். 10,000 டைம் வந்து என்னோட லிஸ்ட்ல இருக்க அந்த விஜெட் டெக்ஸ்ட் வந்து ரிப்பீட்டபிளா வந்து பிரிண்ட் ஆகுற மாரி இருக்கும். அ ஸோ இது பண்ணி முடிச்சிட்ட உடனே உங்களுக்கு வேணும் கலர் வேணும் எனக்கு. இல்லைன்னா வந்து வேற என்ன ஸ்டைல் வேணும் அப்படின்னு சொல்லினா கூட குடுக்கலாம். ஸோ நம்ம வந்து சும்மா ஸ்டைல் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கலாம். ஸ்டைல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா கான்ஸ்டன்ட் குடுத்துறேன். ஸோ இந்த ஸ்டைல் வந்து எனக்கு என்னவா இருக்கணும்? ஒரு டெக்ஸ்ட் ஸ்டைலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ டெக்ஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்றேன். இந்த டெக்ஸ்ட் எனக்கு என்னவா இருக்கணும்? ஒரு கலர்ல பேஸ் பண்ணி இருக்கணும் சொல்லி குடுக்குறேன். ஸோ கலர் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கலாம். நம்ம என்ன கலர் குடுக்கலாம்? ஒரு ரெட் குடுக்கலாம், ப்ளூ குடுக்கலாம், இல்ல பிளாக் குடுக்கலாம். நம்ம விஷயம் தான். ஸோ நான் என்ன பண்றேன்னா, சும்மா டீப் பர்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா குடுக்குறேன். பர்பிள் கலர்ல வந்து எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இத சொல்லி குடுத்து முடிச்சுட்ட உடனே, இப்ப நம்ம டெக்ஸ்ட் முடிச்சாச்சு. ஸ்டைலும் முடிச்சிட்டோம். இது முடிச்சுட்ட உடனே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, விட்ஜெட் டெக்ஸ்ட் முடிச்சாச்சு. இப்ப ஃபுல்லா டெக்ஸ்ட் முடிச்சாச்சு. இப்ப அந்த டெக்ஸ்ட்ட வந்து நீங்க எங்க பிளேஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ வந்து நம்ம எப்பயுமே சென்டர்ல தான் பிளேஸ் பண்ண போறோம். ஸோ சென்டர்ல பிளேஸ் பண்ணா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ சென்டர்ல நம்ம போட்டுக்கலாம். சென்டர்ல குள்ள ஒரு சைல்டு நான் குடுக்குறேன். அந்த சைல்டு என்ன பண்ணா, கிளிப் கிளிப் ரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. இத வந்து நம்ம குடுக்கணும். ஸோ இது என்ன பண்ணணும்னா, ஆ ஒரு 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 இமேஜ் நீங்க குடுத்த அந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, அது வந்து ஒரு ரெக்டாங்குலர் கிளிப் வழியா இருக்கும். ஒரு சின்னதா ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகும். அந்த சின்னதா பாக்ஸ் கிரியேட் பண்ணா, அது ரேண்டமா பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ற மாரி இருக்கும். அதுக்காக நம்ம தேவைப்பட்ட டைமென்ஷன் வந்து மாத்துற மாரி இருக்கும். ஹைட், விட்த் குடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வந்து கிளிப் ரியாக்ட் அ அ ரெக்ட்ல வந்து என்ன குடுக்க போறோம்னா
இது வந்து என்னோட சைல்டுக்குள்ள வரணும். ஸோ இந்த சைல்ட்ல என்ன இருக்குன்னா, பேக் ட்ராப் ஃபில்டர். இப்பதான் நம்ம வந்து ஃபில்டர் யூஸ் பண்ண போறோம். பேக் பேக் ட்ராப் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போடுறேன். பேக் ட்ராப் ஃபில்டர் எனக்கு யூஸ் பண்ணி எனக்கு வந்து பிரிண்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இங்க என்ன போடலாம்னா, என்னோட ஃபில்டர் வந்து ஒரு இமேஜா இருக்கு அப்படின்னா, ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜ் இமேஜ் ஃபில்டர் பிளர் அப்படின்னு இருக்கும். இங்க உங்களுக்கு என்ன வேணும், மேட்ரிக்ஸ்ல வேணுமா எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பிளரே மோஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ணலாம். ஸோ பிளர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இங்க வந்து இன்னொரு ஒரு விஷயம் யூஸ் பண்ண போறோம், என்னன்னா சிக்மா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றோம். சிக்மா சிக்மா எக்ஸ் ஒய் இதுல ரெண்டு இருக்கு. சிக்மா எக்ஸ் வந்து அதோட ஹைட் வெயிட் வித்தை வந்து டிக்ளேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து சிக்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா 1.0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்ட உடனே சிக்மா ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இதுவும் வந்து 4.0 அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்றேன். இது சொல்லி முடிச்சிட்ட உடனே ஸோ இது எல்லாம் இந்த இந்த கண்டெய்னர் ஃபுல்லாவே இந்த சென்டர்ல இருக்கிறது எல்லாமே இமேஜ் ஃபில்டரோட பிளர்ரா இருக்கணும் சொன்னேன். அதுக்கு முன்னாடி ஒரு டெக்ஸ்ட் வந்து வெளியே ஃப்ளோ ஆகணும். அது வந்து ஜீரோவா இருக்கணும். அதுக்குள்ள இருக்கிற இமேஜ் வந்து ஒரு பிளர்ரா இருக்கணும். அந்த இமேஜ் வந்து எனக்கு 4.4ம் 4.4 டைமென்ஷனலியா வந்து எனக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இதெல்லாம் நீங்க பிரிண்ட் பண்ணிட்டீங்க. இது எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சிஸ்டம் நம்ம கிட்ட கேட்கும். ஸோ வந்து நம்ம அது கொடுக்கணும். எங்க இருக்குன்னா, ஸோ இது வந்து சைல்டு ஒரு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. இது வந்து சைல்டு ஒரு கண்டெய்னர் சொல்லி கொடுக்குறீங்க. ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ள என்ன இருக்குன்னா, எனக்கு ஒரு கரெக்டான அலைன்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. என்ன அலைன்மெண்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ என்ன அலைன்மெண்ட் கொடுக்க போறோம்னா நம்ம, ஸோ அலைன்மெண்ட் சென்டர் எனக்கு வந்து அலைன்மெண்ட் சென்டர்ல வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். உங்களுக்கு பாட்டம்ல வேணும்னா பாட்டம்ல கொடுத்துக்கலாம். இல்ல டாப் கார்னர்ல வேணும்னா அங்கேயும் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து அலைன்மெண்ட் எனக்கு சென்டர்ல வேணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, சென்டர்ல கொடுத்துட்ட உடனே இப்போ வந்து வித் உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து சைஸ்ல வேணும் அப்படின்னு சொன்னா சும்மா 250 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து அதே போல வித் குடுத்தாச்சு. இப்ப ஹைட் நம்ம குடுத்தே ஆகணும். ஸோ ஹைட் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டா, அதே மாரி சும்மா 250 அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இதுல உங்களுக்கு என்ன ஏதாவது டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகணுமா? இல்லைனா ஏதாவது உங்களுக்கு இமேஜ் போடணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ வந்து நம்ம சும்மா டெக்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் குடுக்குற மாரி இருக்கும். ஸோ வந்து கான்ஸ்டன்ட்ல வந்து சும்மா வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்றேன். இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள நான் என்ன கொடுக்க போறேன்னா, ஃப்ளட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணேன். ஃப்ளட்டர்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோதான், நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் கரெக்டா அலைன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இது தென் இங்க மெட்டீரியல் ஆப்ஸ் வந்து இங்க. ஓகே, இப்போதைக்கு நம்ம எல்லாமே வந்து முடிச்சிட்டோம். ஸோ ரன் பண்ணலாம். ப்ராப்ளம் ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. இதுதான் நம்மளோட அவுட்புட். நம்ம என்ன குடுத்துருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து 0 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கோம். இது வந்து 10,000க்கு மேல வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகணும் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து அவுட்டர் லேயர். இது வந்து ஒரு பேரண்ட் லேயரா உங்களுக்கு வந்து விசிபிள் ஆயிருக்கு. இதுக்குள்ள இருக்கிற ஒரு கண்டெய்னரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த கண்டெய்னர் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த இமேஜ் போல இருக்கணும். அது ஒரு பிளர்ரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அதோட டைமென்ஷன் கொடுத்துட்டோம். 4 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுக்கணும். அந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு ஃப்ளட்டர் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். அதோட அலைன்மெண்ட் வந்து சென்டரும் வித் ஹைட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 4 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். தென் இது வந்து ஹைட் வந்து சும்மா 4ம் வித் வந்து
ஸ்ட்ரீம் அப்படின்னு குடுத்துட்டு இப்ப ரன் பண்ணி பார்க்குறேன். இப்ப பாருங்க. இப்ப இதோட சென்டர் அலைன்மென்ட் வந்து இன்கிரீஸ் ஆகுற மாதிரி இருக்கு. இது இன்கிரீசிங்க்கு வந்து ஆ வரும். இது வந்து உள்ள இருக்கிற வந்து கண்டெய்னரோட அலைன்மென்ட். ஸோ இவ்ளோ தான் நம்மளோட